வணக்கம். குருவே நம, தந்தையே நம. வணக்கி நம்ம பார்க்க போகிற முத்திரை பார்த்தீங்கன்னா பிங்கள முத்திரை. இந்த முத்திரை எப்படி செய்ய போகிறோம்னா, நம்முடைய இடது கைகளையும் வலது கையையும் வச்சு செய்ய போகிறோம். மோதிரவரில் டச் பண்ணிக்கணும். டச் பண்ணிட்டு இடது கையை மேல்முகமாக பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டு வலது கையை கீழ்முகமாக பார்த்த மாதிரி வைக்கணும். வைக்கும்போது இந்த ரெண்டு விரலும் பார்த்தீங்கன்னா அப்படி நேராக இருக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் பக்கத்துல கூட கொண்டு வந்து அப்படியே மேலே நீங்கள் தூக்கி வச்சுக்கலாம். ஸோ இடது கையை மேல்முகமாக வலது கை கீழ்முகமாக வச்சுக்கிட்டு இப்படி வச்சு உட்காந்துக்கணும். இது மாதிரி அமர்ந்திருப்பது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள அதீத ஆற்றலை கொடுக்கும். ஏன்னா மண்பூதத்தையும் நெரும்பூதத்தையும் மாதிரி செய்யணும் மாதிரி வச்சோம்னா அப்படி வைக்கும்போது அதிகமான ஆற்றல் கிடைக்கும். இந்த மூச்சு நீங்கள் 5 நிமிடத்துலேருந்து 15 நிமிடம் வரைக்கும் நீங்கள் தியானத்தில் அப்படியே உட்காந்தா உங்கள் மூச்சை கவனிச்சிங்கன்னா போதும். உங்கள் சுவாசத்தை அமைதியாக கவனிக்கணும். சுவாசத்தை கவனிக்க உங்களுக்குள்ள இந்த முத்திரையுடைய ஆற்றல் என்ன பண்ணுன்னா உடல் எடை அப்படிங்கிற தன்மையை பார்த்தீங்கன்னா சமநிலை வச்சுக்கிறதுக்காக முத்திரை உதவி செய்யும். உடம்புல எங்கெல்லாம் தொய்வு ஏற்படுதோ சோர்வு ஏற்படுதோ அந்த சோர்வை நீக்குவதற்கு இந்த முத்திரை நமக்கு உள்ள சக்தி கொடுப்பதனால அந்த சோர்வு நீக்கி நலம் பயக்கும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான முத்திரை இந்த பிங்கள முத்திரை. தான் ஆத்மஜி முத்திரை வச்சு வணங்க சொல்லிட்டு அப்படியே நீங்கள் விரலை வச்சு ஒரு சக்தி நிலைப்பாடு இப்படி கொண்டு வந்து இப்படி கொண்டு வச்சிங்கன்னா அது ஒரு பந்து போல செயல்படலாம் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்படி முத்திரையை வச்சுட்டு அமர்ந்து அனைவரும் முத்திரையை பயன்படுத்தி வளம் நலம் பெற்று வானம் போல் வாழ்வாங்க வாழ வேண்டும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பு